ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வீட்டுக்கு இந்த நேரமே சரியில்லை. ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே நோயா இருக்கு, ஒரே கடனா இருக்கு. என்னன்னே தெரியல. பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அது என்ன ஆகுமோ? இந்த வீட்டுக்கு குடி வந்த நேரத்தை உங்க 2 பேருக்கும் காய்ச்சே வருது. நீங்க ஒண்ணு காசா ஒண்ணு போவேன் உட்காருங்க. கத்திஜா எதுக்கு புலம்பிட்டே இருக்க? நீ கம்மல் கடை. கஷ்ட நஷ்ட சோதனை பிரச்சனை எது வந்தாலும் அல்லாட்ட தொழுது கேளு, அல்லா லேசாக்கு. நீ கம்மல் கடை. நல்ல காலம் வருது தோசையை பார்க்கணுமா? தோசையா? தோசை கடை உள்ள வாங்க. கொஞ்சம் தோசை சொல்லுங்க. நீ வீட்டுக்கு குடி வந்தது ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே நொடியா இருக்கு, ஒரே கடனா இருக்கு, ஒரே இதா இருக்கு. என்னன்னு தெரியல. பையனுக்கு கொண்டு பார்த்துருக்கா, அது என்ன ஆகும்னு தெரியல. சொல்லுங்க. சரிங்க அம்மா. அந்த வீடு உங்களுக்கு தான் சொன்னேன். இந்த வீட்டில் கண்டு மூலையில பிரச்சனைமா, அதை சரி செய்ய 2000 ரூபாய் தந்தீங்கன்னா நான் சரி செஞ்சிருவேம்மா. உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்தது சரியில்லைம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உள்ளவங்க என்ன நடக்குது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணே ஜோசியை பார்த்துட்டு இருக்கேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இஸ்லாத்தில் ஜோசியை பார்க்க ஷிர்கான காரியமாச்சு. அப்படியா? நல்ல காலம் எல்லாருக்கும் சொல்றேன். உனக்கு எப்பதான் நல்ல காலம் பிறக்கும்? 5க்கு 10 கோலோ அலை பெரிய உனக்கு மறைவான ஞானம் இருந்தா இன்னைக்கு நாங்க காலையில என்ன சாப்பிட்டோம் ஒன்னால் சொல்ல முடியுமா? சில வருடங்களுக்கு முன்னாடி மலேசியா விமானம் பசிபிக் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தது. அதை ஒன்னால் கண்டிப்பா சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 5 காரியங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் என்பதை எவரும் அறிய முடியாது. நாளை என்ன நடக்கும் என்பதை எவரும் அறிய முடியாது. கருவறையில் உள்ளதை எவரும் அறிய முடியாது. ஒருவர் நாளை எதை சம்பாதிப்பார் என்பதை எவரும் அறிய முடியாது. ஒருவர் தான் எந்த இடத்தில் மன்னிப்போம் என்பதை எவரும் அறிய முடியாது. மழை எப்போது பெய்யும் என்பதை எவரும் அறிய முடியாது. கத்திஜா, நான் தான் சொன்னேன்மா, இஸ்லாத்துல ஜோசியம் பார்க்கறது சிற்கான காரியமாச்சுன்னு. ஆமாம்மா. எந்த கஷ்ட நஷ்ட சோதனை பிரச்சனை எது வந்தாலும் அல்லாட்ட தொழுது கேட்டா அல்லா லேசாக்குவார். நீ எதுக்கு ஜோசியம் பார்த்த? அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும். ஜோசியம் பார்க்கறது எவ்வளோ பெரிய பாவமா? ஜோசியம் பார்க்கறது அவ்வளோ பெரிய பாவம். ஜோசியம் பார்க்கறது இஸ்லாத்துல சிற்கான காரியமாச்சு. இனிமேல் ஜோசியம் பார்க்க வந்த தொழிலை விட்டுட்டு நீ இஸ்லாத்துல இணைஞ்சுக்கிறியா? அறிஞ்சுக்கிறேம்மா. நான் கலிமா சொல்லி தரேன். கலிமா சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.